ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை இல்லற துறவி. இந்த தலைப்புல இருக்க போது இல்லற வாழ்க்கையில இருந்துகிட்டே கூட ஒருத்தரால துறவியா இருக்க முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டுற விதமா அந்த காலத்துல ஒருத்தர் இருக்கார். அவரு தான் சீதையோட தந்தையான ஜனகர். அவரை அப்போ முதலை நகர்ல இருந்த முனிவர்கள் பலரும் நம்ப மறுத்துட்டாங்க. ஜனகர் மேல அவங்களுக்கு ஒரு சந்தேகமும் ஏற்படுது. அது எப்படி இவரு ராஜபோகமா முதலையில இருக்காரு, இவர் எப்படி துறவியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முனிவர் பலரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த செய்தி ஜனகரோட காதலையும் லேசா விழ ஆரம்பிக்குது. ஜனகர் பார்த்தார், சரி இந்த முனிவர்கள் துறவு அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம வகையில நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனக்குள்ளவே முடிவு செஞ்சுட்டு அதன் காரணமா அடுத்த நாளே அரண்மனையில் இருந்த ஒரு ஆளை இந்த வேண்டுகோளை எடுத்துட்டு போய் முனிவர்களை தேடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் சொல்லி அனுப்புறார். அது என்னன்னா, நாளைக்கு மதியம் நம்மளோட ஜனக மகாராஜா அவங்க எல்லாருக்கும் ஒரு விருந்து வைக்கணும்னு விரும்புறாரு, நீங்க எல்லாரும் அவசியம் அதுல கலந்துக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவரோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அந்த 50 முனிவர்களும் அடுத்த நாள் குறிப்பிட்ட நேரத்துக்கு விருந்து மண்டபத்துக்கு வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு அங்க 50 இலை போடப்பட்டிருக்கு. 50 விதமான பலகாரங்கள், தின்பண்டங்கள் எல்லாமே அதுல வச்சிருக்கு. ஆனா அதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, ஒவ்வொருத்தவங்களோட இலைக்கு மேலேயும் ஒரு நீளமான தலைமுடி தொங்க விடப்பட்டிருக்கு. அது எப்ப சாப்பாட்டை விழுமோ அப்படிங்கறத எதிர்பார்த்துக்கிட்டே அந்த முனிவர்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க. அரண்மனை பணியாளர்கள் மறுபடியும் உணவு வகைகளை நிறைய கொண்டு வந்து முனிவர்களுக்கு பரிமாறுறாங்க. முனிவர்களும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜனக மகாராஜா அங்க வராரு. முனிவர்களை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி சாப்பாடு நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறார். அது மட்டும் இல்லாம தனித்தனியா இந்த சாம்பார், இந்த காய்கறி, இந்த வறுவல் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு அவரு தனித்தனியா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கேட்ட கேள்விக்கு முனிவர்கள் ஒருத்தர் கூட பதிலே சொல்லாம நிக்கிறாங்க. சொல்லி வச்சது மாதிரி எல்லாரும் ரொம்பவும் மௌனமாவே இருக்காங்க. உடனே மகாராஜா தன்னோட பணியாட்டையெல்லாம் திரும்பி பார்த்து, என்ன எல்லாருக்கும் சரியா சாப்பாடு போட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வேகமா கேட்க ஆரம்பிக்கிறாரு. உடனே முனிவர்கள், அவங்க எல்லாம் ஏன் கேக்குறீங்க, நாங்களே பதில் சொல்றோம், அவங்க நல்லாதான் சாப்பாடு பரிமாறினாங்க, நாங்களும் வயிறு நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஏன் இப்படி யாருமே நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜனகர் கேட்கிறாரு. உடனே எல்லாரும், எப்படி பதில் சொல்ல முடியும், எங்க கவனம் முழுசா அந்த சாப்பாட்டுல எங்க இருந்தது, எங்க அந்த தலைமுடி சாப்பாட்டுல வந்து விழுந்துருமோ அதையே தான் நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி முனிவர்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஜனகர் சொல்றாரு, இது போலதான் நானும் இருக்கேன். இந்த பிரம்மத்தை எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு இந்த ராஜபோகம் சுகமாவே இல்லை அப்படிங்கறதுதான் நான் சொல்ல விரும்புற விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாராவது என்கிட்ட இது சுகமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் இப்படிதான் இருக்க வேண்டியதா இருக்குங்கிற மாதிரியும் அவர் விளக்குறாரு. முனிவர்களுக்கு அதுக்கப்புறம் தான் ஜனகரை பற்றி ஒரு தெளிவான விஷயம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒருவர் எங்க இருந்தா என்ன, அவங்க நினைப்பு எங்க இருக்கு அப்படிங்கிறது தானே முக்கியம். இதோட இந்த கதை முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.